வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு சுத்தமாக சாப்பிட்றதுக்கு டைமே இருக்காது, அப்படியே காஞ்சி போகும். வாங்கலை அப்படின்னா எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டேன்றீங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த டைம் பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சிட்டே கிடந்தது. எனக்கே பார்க்க பாவமாக இருந்துச்சு. சரி, அதை வந்துட்டு இன்றைக்கி தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வந்துட்டு நல்லா மேல் தோலெல்லாம் நல்லா அப்படியே பீர்க்கங்காய் சீவுவோம்ல, அந்த மாதிரி மேலே அப்படியே சுரண்டி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது கூட என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா வந்து விதையை நீக்கிடுங்க. விதை வந்து வயிற்றுக்கு ஆகாது. அதனால் எப்போவுமே பச்சை மிளகா வந்து சமைக்கிறப்போ விதையை வந்து நீக்கிட்டு சமைங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா எடுத்துட்டோமா. இது கூட வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி, சீரகம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, காரத்துக்கு இந்த பச்சை மிளகா. உங்களுக்கு வரமிளகா வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இல்லை நம்ம மாவில் அரைச்சி விட்றோம் இல்லையா, அதுக்கப்புறம் அதில் கூட நீங்கள் போட்டுட்டு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நான் அரைச்சிக்க போகிறேன். தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சா இப்போது? அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மாவு கரைக்க எந்த பவுல் எடுக்கிறோமோ அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் இட்லி மாவு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக உப்பு, தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா கரைச்சிட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது வந்து ஊறணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம ரெடி பண்ணிவிட்டு உடனே தோசை ஊற்ற வேண்டியது தான். இப்போ வந்து தோசைக்கல் நல்லா காய வச்சுட்டு இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நான் தோசை மாதிரியே ஊற்றினேன், நல்லா மெல்லிசாக ஊற்றலான்னு தான் ஊற்றினேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெல்லிசாக வரல. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்துட்டு மெல்லிசாக வரல. அதனால கொஞ்சம் நம்ம மொத்தமாக ஊற்றிக்கணும். அதாவது ஊத்தாப்பம்லாம் ஊற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா பிய்யாமல் வந்துடுது. இது வந்து நல்லாவே பிஞ்சிருச்சு. கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிட்டு நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார், நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தொட்டுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தி கூட. குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம எந்த விஷயம்னாலும் சாப்பிடலை அப்படின்னா அதை வந்து இந்த இட்லி மாவோடு அரைச்சி இட்லி ஊற்றுறது, இல்லை அப்படின்னா தோசை ஊற்றுறது, இந்த மாதிரி ஏதாவது நம்ம அவங்களுக்கு தெரியாமையே ஏதாவது சமைச்சு